இப்பெல்லாம் எங்கெங்க டைம் இருக்கு, சட்டுன்னு மிக்சியில் அரைச்சு ரசம் வச்சிடறோம். ஆனா இந்த மாதிரி கையிலே கரைச்சு கூட்டி வைக்கிற ரசத்தோட டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது. இதான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு எங்க வீட்டுல ரசம் வச்சிருந்தேன். அதுவும் இது தேங்காய் பால் ரசம். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் மிளகு, சீரகம், தனியா இது எல்லாத்தையும் ஒரு சின்ன கடாயில சேர்த்து வறுத்துக்கலாம். இதை சூட்டோடவே சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா ஆட்டி இதை பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஆகலங்க, ஒரு நிமிஷத்துலயே நல்லா பவுடர் ஆயிடுச்சு. 5 பல்லு போல பூண்டு சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருந்தேன். அதை நல்லா கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 5 கொத்து போல கருவேப்பிலை, ஒரு 6 கொத்து போல கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையிலே மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இடிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயம், நம்ம இடிச்சு எடுத்த மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திருக்கேன். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ நம்ம போட்ட எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம். இது கூடவே நம்ம கரைச்சு வச்சிருந்தா புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சட்டியில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 3 போல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சு வச்சிருந்த ரசத்தை இதுல ஊத்திக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரசம் கொதிக்க கூடாது. மேல இந்த மாதிரி நுர கட்டும் பாத்தீங்களா, அந்த டைம்ல நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட ட்ரெடிஷனல் வேலை செஞ்ச ஒரு சூப்பரான தேங்காய் பால் ரசம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சுட சுட சாதத்துல ஊத்தி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கூட கஞ்சுவத்துல இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.